வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து சபரிமலைக்கு மாலை போட்டு கார் ஷெட்லயே தங்கிக்கிட்டு அங்கேயே பூஜையும் வச்சிருக்காரு. மீனாவோட அம்மா மீனா சத்யான்னு 3 பேரும் பூஜைக்கு வந்ததும் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவரு மீனாவுக்கு சைஸா இளநீ வாங்கி கொடுத்து அவங்க அதை குடிச்சதும் அதை வாங்கிட்டு போய் ஸ்டைலா தூக்கி வீசிட்டு வர்றாரு. மீனா வந்ததுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். அது வரைக்கும் அங்க இங்கன்னு நிலை இல்லாம சுத்திட்டு இருந்தவரு மீனா வந்தது ரொம்பவே சந்தோஷமா பூஜைக்கு வந்து உட்கார்றாரு. பூஜையை ஆரம்பிச்சிடலாம், வந்து விளக்கேத்துங்க அப்படின்னு இருமுடி கட்டி கொடுக்க போறவர் சொல்ல, அத்தை நீங்களும் மீனாவும் வந்து விளக்கு ஏத்துங்கிறாரு முத்து. என்ன மாப்பிள்ள நான் எப்படிங்கிறாங்க சந்திரா. அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களும் எனக்கு அம்மா தான், உங்க ஆசீர்வாதமும் எனக்கு வேணும், விளக்கு ஏத்துங்கிறாரு அவரு. அப்படியே மீனாவை பார்த்து அப்படின்னு அவரு ஜாட காட்ட அவங்க அம்மாவும் மீனா வான்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு ரொம்ப பெரிய மனசு பண்ணி மீனா கொஞ்சம் நகர வா விளக்கு ஏத்துங்கிறாங்க அவங்க அம்மா. இந்தாங்கம்மா அப்படின்னு அவரு ஒரு ஒத்த தீபத்தை கொடுக்க அதை வச்சு குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க மீனா. செல்வமும் மத்த சாமிங்களும் சாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, வில்லாளி வீரனே சரணமையப்பா, 18ஆம் படி நாயகனே சரணமையப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா அப்படின்னு அவங்க எல்லாமே கோஷம் போட்டுட்டு இருக்க மற்றவங்களும் சாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா விளக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த பக்கமா வர ரொம்ப நன்றிங்கிற மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காரு முத்து. புலிப்பால் கொண்டு வந்த புண்ணிய மூர்த்தியேன்னு செல்வம் சொல்ல சரணமையப்பாங்கிறாங்க அந்த கோஷ்டி. 18ஆம் படி நாயகனே அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஒரு சரணமையப்பா. அடுத்து கோஷ்டியா எல்லாரும் பஜன் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இருமுடி கட்டுறவரு ஒரு தாம்பாலம் எடுத்து கொடுக்கறாரு. அதுல குங்குமம் நிறைஞ்சிருக்கு. செல்வம் அந்த தாம்பாலத்தை முத்துக்கிட்ட நீட்ட செல்வத்துக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க கார்த்தி டக்குன்னு எழுந்திருக்க அவர் தலையில பட்டு தாம்பாலம் எகிரி குங்குமம் மொத்தமும் முத்துவோட ட்ரெஸ்ல பட்டுடுது. சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த அவரோட ட்ரெஸ் இப்போ ஆதிபராசக்தி கோவில் ட்ரெஸ் மாதிரி மாறிடுது. சத்தம் கேட்டு எல்லாருமே திகைச்சு போய் அப்படியே நிறுத்திட்டு பாக்குறாங்க. ஏண்டா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க உடனே மீனா அவங்க சேலை எடுத்துக்கிட்டு முத்துவோட முகத்துல இருக்கிறதெல்லாம் தட்டி விட தொடச்சு விட போறாங்க. உடனே லேடிஸ் தொடக்கூடாதுன்றதுக்காக சாமியே சரணமையப்பா அப்படின்னு செல்வம் கோஷத்தை ஆரம்பிக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட மீனாவும் டக்குன்னு அப்படியே நின்னுடுறாங்க. அடுத்து முத்து அவரோட துண்டை எடுத்து நீட்ட மீனா அதை வாங்கி அவருக்கு தொடச்சு விடுறாங்க. அப்பாடா ஒரு வழியா மீனாவோட கோபம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா சத்யாலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஆபத் பாந்தவனே சரணமையப்பா, 18ஆம் படி நாயகனே சரணமையப்பா அப்படின்னு கோஷம் போயிட்டு இருக்க மீனா முத்துவுக்கு எல்லாத்தையும் தொடச்சு விடுறாங்க. மீனாவும் முத்துவோட முகம் கை கால்னு மொத்தமா சிந்தி இருக்க குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு விடுறாங்க. முத்துவும் மெதுவா நன்றின்னு சொல்ல பரவாயில்லங்கிறாங்க மீனா. மலைக்கு போறதுக்கு முன்னாடி நீ தான் வந்து வழி அனுப்பணும்னு நினைச்சேன், சாரி மீனான்னு முத்து சொல்ல, இப்ப நீங்க சாமி அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதான் வந்துட்டேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, இங்க வந்தது சரி, ஆனா மலைக்கு போயிட்டு திரும்ப வர்றப்ப நீ நம்ம வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாரு முத்து. மீனா தொடச்சுக்கிட்டே அவர் முகத்தை அமைதியா பார்க்க, இது என் ஆசை, அதுக்கு மேல உன் விருப்பம், நீ வந்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மணிரத்னம் படம் மாதிரி அளவா பேசிட்டு இருக்காரு. சாமி கற்பூரம் காட்டிடலான்னு பெரிய சாமி சொல்ல, சரிங்க சாமிங்கிறாரு முத்து. இந்தாங்க புடிங்கன்னு துண்டை மீனா நீட்ட அதை வாங்கி உதறிட்டு இடுப்புல கட்டிக்கிறாரு. மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நல்லபடியா மலைக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும்ன்றாங்க மீனாவோட அம்மா. சரிங்க நம்பிக்கை தானே எல்லாமே, பாப்போம் அப்படிங்கிற முத்து இப்பதான் போய் எல்லாரோடையும் உட்கார்றாரு. மறுபடியும் ஐயப்ப கோஷம் ஆரம்பிக்குது. சாமியே சரணமையப்பா, 18ஆம் படி நாயகனே சரணமையப்பா, இருமுடி பிரியனே சரணமையப்பா, எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பா, நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பா, பக்தருக்கு அருள்பவனே சரணமையப்பா, அருள் தரும் பேரொருளே சரணமையப்பா, சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியேன்னு எல்லாரும் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட ஐயப்பனுக்கு கோஷம் பாடிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு முத்துவை இப்படி பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவரு எல்லாரோடையும் உட்கார்ந்து ரொம்ப பொறுப்பா சுவாமியே சரணமையப்பா, சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமியே அப்படின்னு கை தட்டிக்கிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கத பார்க்க அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. முத்துவும் அப்பப்ப மீனாவை பார்த்து சந்தோஷப்படுறாரு. சாமி சரணம் அப்படின்னு செல்வம் சொல்ல மத்தவங்க எல்லாம் ஐயப்ப சரணம்ங்கிறாங்க. முத்துவோட சத்தம் அதுல ஓங்கி ஒலிக்குது. செல்வம் ரொம்ப அருமையா பாட மத்தவங்க எல்லாம் சரணம் போட்டுட்டு இருக்காங்க. முத்து ரொம்பவே இன்வால்வ்மெண்டோட இதுல ஈடுபட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல என் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, ஆனா அவர்கிட்ட நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கேன். என் பாவத்துக்கு அவரை எதுவும் பண்ணிடாத சாமி,
அவரு நல்லபடியா மலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு லேசா கண்கலங்க ஐயப்பனை வேண்டிக்கிறாங்க அவங்க. மீனா ஐயப்பன் கிட்ட இப்படி உருகி உருகி வேண்டிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஹோட்டல்ல 2 பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அவங்க முன்னாடி எல்லா டிஷ்ஷஸும் பரிமாறி இருக்க அந்த பொண்ணு சாப்பிடலாமான்னு கேட்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. இதை அங்க ஒர்க் பண்ற இன்னொரு பையனும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதியும் அவங்களோட செஃப்பும் வந்து நிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மொபைல பார்த்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சென்னையில இருக்க நல்ல ஹோட்டல்ஸ் பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்போ டி நகர்ல இருக்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதுலயே இதுதான் ஒஸ்டான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாத்துக்கிட்டு இருக்க ஸ்ருதியும் அவங்க செஃப் குமாரும் அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க. இன்னொரு டேபிள்ல 2 பேர் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இது இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்றாங்கன்னு குமார் ஸ்ருதி கிட்ட சொல்ல, வெயிட் பண்ணுங்க கேட்போங்கிறாங்க ஸ்ருதி. எந்த ஃபுட்டையும் வாயிலேயே வைக்க முடியல, எந்த டேஸ்டும் இல்ல, சிக்கன்லாம் சரியா வேக கூட இல்ல. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல பிரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமா வச்சு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே போக பக்கத்துல உட்கார்ந்துருக்க அந்த பையன், ஐயோ இலை நிறைய பிரியாணி இருக்கு, முன்னாடி பவுல்ல சிக்கன் 65 வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு, இவ சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க மத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி பொசுக்குன்னு இருக்கு. இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இந்த ஹோட்டல் ஒர்த்தே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்ல அந்த பையனை ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான். வேறொரு டேபிள்ல 2 பொண்ணுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா ரொம்ப டேஸ்டா தான் இருக்குன்றாங்க இன்னொருத்தங்க. இவங்க என்ன இப்படி சொல்றாங்கன்னு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட கேட்க, எனக்கும் தெரியலையேன்னு இருக்காங்க. அவங்க பயங்கரமா ஸ்கேம் பண்றாங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் மக்களே, இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் யாருமே வந்துடாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அதுவரையிலும் பொறுமையா பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க மொபைல டக்குன்னு கையில எடுத்துடுறாங்க. நாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ற சேனல்ல இருந்து வந்திருக்கோம்னு அந்த பொண்ணு சொல்ல, எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஃபுட் இது, உப்பு காரம்னு எந்த டேஸ்ட்டுமே இல்ல, சிக்கன் கூட ஒழுங்கா வேகல, காசு மட்டும் வாங்குறீங்கல்ல, அதுக்கேத்த ஃபுட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இவ்வளவு மோசமான ஃபுட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல, என் மொபைல கொடுங்கன்னு அந்த பையன் சொல்றான். ஸ்ருதி அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க, ஏங்க என் மொபைல கொடுங்க ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஸ்ருதி பின்னாடி வர்ற அந்த பையன், முதல்ல என் மொபைல கொடுங்கங்கிறாரு. எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் செக் பண்ணி ரிவ்யூ போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, கிழிச்சிங்க, உங்களை இங்க யாரு அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. என்ட்ரன்ஸ்ல ஒரு 2-3 பேர் வந்து நிக்கிறாங்க. நீத்து தானே உங்களை இங்க அனுப்பினது அப்படின்னு ஸ்ருதி கேட்க அந்த பையனுக்கு திடுக்குன்னு இருக்கு. கொஞ்சம் திகச்சு போய் அந்த பொண்ணை பாக்குறான். செஃப் குமாரம் கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாரு. லாஸ்ட் வீக் தான் அவங்க ரெஸ்டாரண்ட்டை பத்தி நல்லா பேசி வீடியோ போட்டீங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அது அந்த ஹோட்டலோட ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஃபுட்டு நல்லா இருக்கா இல்ல அவ காசு கொடுக்கறது நல்லா இருக்கா அப்படின்னு ஸ்ருதி கேட்க 2 பேரும் அமைதியா நிக்கிறாங்க. காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற ஆளுங்க நீங்க, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இது வரைக்கும் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல காசு வாங்குனீங்க, இப்ப நல்லா இல்லைன்னு சொல்ல காசு வாங்குறீங்கல்ல அப்படின்னு செஃப் குமார் கேட்க, தினேஷ் எடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, பக்காவா எடுத்துட்டேங்க மேடம் அப்படின்னு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த அவங்களோட ஸ்டாஃப் இவங்க கிட்ட நீட்டுறாரு. நீங்க மட்டும் வீடியோ எடுக்கல, நாங்களும் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த வீடியோவை ப்ளே பண்ண விட்டு ஸ்ருதி காமிக்கிறாங்க. நீங்க வந்து உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரம் வரைக்கும் ருசிச்சு சாப்பிட்டது, அப்புறம் 2 பேரும் சிக்னல் கொடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அதை அப்படியே அப்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. சூப்பர் மேடம், என்னடா நீங்க அமைதியா இருக்கீங்களேன்னு பார்த்தேன், முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செஃப் குமார் கொஞ்சம் ஆச்சரியமா கேட்குறாரு. நம்ம ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண வைக்கணும்னு வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ நாம தான் குமார் கவனமா இருக்கணும், நாம தான் குமார் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கீழே விழுந்தும் மீசையில மண்ணு ஓட்டலைங்கிற மாதிரி, ஏங்க நீங்க வீணா பழி போடுறீங்கிற அந்த பையன். அப்போ ஓகே, நான் போலீஸுக்கு கால் பண்றேன், இந்த மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட் ரெப்புடேஷனை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி போலீஸுக்கு கால் பண்ண போன் எடுக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பயத்தோட பாத்துக்கிறாங்க. இந்நேரம் வரைக்கும் காதுல இருந்து காது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஃபுட் ரிவ்யூவர் பொண்ணு இப்போ பயத்தோட கூட வந்த பையனை பாக்குறாங்க. ப்ளீஸ் மேடம், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மொபைல போடுங்கன்னு தினேஷ் கிட்ட மொபைல கொடுக்குறாங்க ஸ்ருதி. நீங்க எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரிவ்யூ கொடுக்கறத பார்த்தேன்,
என்கிட்ட இருக்க உங்க வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சாரி மேடம், இனிமே இந்த பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, போங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. வா போலான்னு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த ஃபுட் ரிவ்யூவர் பையனும் அந்த பொண்ணு வெளியே போறாங்க. ஹலோ, சாப்பிட்டதுக்கு காசு தர மாட்டீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க அந்த பையன் நிக்கிறான். தினேஷ் எவ்வளவு ஆச்சுன்னு ஸ்ருதி கேட்க 1500 ரூபாங்கிறாரு அந்த பையன். அந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு 1500 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்குறான் அந்த ஃபுட் ரிவ்யூவர் பையன். போடா, இன்னும் எதுக்கு இங்க நிக்கிறேங்கிற மாதிரி ஸ்ருதி பார்த்துக்கிட்டு இருக்க. சூப்பர் மேடம், 2 பேரையும் நல்லா ஓட விட்டுட்டீங்க அப்படின்னு செஃப் குமார் சொல்ல, லாயலான கஸ்டமர்ஸ் இருந்தா போதும், இவங்க மாதிரி ஆளுங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். போய் ஒர்க்க பாருங்கிறாங்க ஸ்ருதி. ஓகேங்க மேடம்னு குமார் கிளம்புறாரு. ஸ்ருதிக்கு இப்பதான் உண்மையான கோவமே ஆரம்பிக்குது. அவங்க உடனே நீத்துவுக்கு கால் பண்றாங்க. அவங்க ஆளே இல்லாத ஹோட்டல்ல சேரை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மொபைல் ரிங் ஆன உடனே பாஞ்சு எடுக்கிறாங்க நீத்து. அவங்க 2 பேரையும் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புனா அவங்க கிட்ட இருந்து எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா ஸ்ருதி கால் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, சொல்லுங்க ஸ்ருதின்னு கால் ஆன் பண்ணி சர்க்கரை தடவி பேசுறாங்க நீத்து. ஹாய் நீத்து, குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஒண்ணுமே புரியாத மாதிரி வாட் அப்படிங்கிறாங்க நீத்து. அதான் என் ரெஸ்டாரண்ட்டை பத்தி தப்பா ரிவ்யூ இப்போ வரப்போகுதுன்னு வீடியோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பளீர்னு கேட்டுடுறாங்க ஸ்ருதி. அவ்வளவுதான், நீத்துவுக்கு உடம்பெல்லாம் தடத்தடன்னு இருக்கு. அப்படியே எழுந்து நின்று என்ன சொல்றீங்க ஸ்ருதி, எனக்கு ஒன்றும் புரியலன்னு திக்கி திணறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்கே வேணாம் நீத்து, 2 ஃப்ராடுங்களை என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புனல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன நான் யாரையும் அனுப்பலையேங்கிறாங்க அவங்க. நீ தான் அனுப்புனன்னு எனக்கு நல்லா தெரியுமா, கொஞ்சம் புத்தி இருக்க ஆளுங்களை அனுப்பியிருக்கலாம், நான் லைட்டா கொஞ்சம் மிரட்டினோடனே பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சே இதுங்களை போய் நம்பி அனுப்பணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நீத்து. அட்லீஸ்ட் நல்லா ஃபேமஸா இருக்கிற ஆளுங்களையாவது நீ காசு கொடுத்து அனுப்பி இருக்கலாம், உனக்கும் அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கும் போல அப்படின்னு சிம்பிளா செம்மையா மொக்க தட்டி விட்டுடுறாங்க ஸ்ருதி. உடனே நீத்துவுக்கு கோவம் வந்துடுது. ஸ்ருதி, இப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்க அப்படின்னு நீத்து சொல்ல, நீ பண்ற வேலைக்கு இந்த மரியாதையே போதும் அப்படின்னு அதுக்கும் செம்மாட்டி கொடுத்துடுறாங்க ஸ்ருதி. நீ சொல்லிதான் அந்த 2 பேரும் என் ரெஸ்டாரண்ட்டை பத்தி தப்பா ரிவ்யூ பண்ண வந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் போலீஸுக்கு போவேன்னு மிரட்டின உடனேயே அவங்க பயந்து ஓடிட்டாங்க. என்ன நீத்து, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க நீத்துவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமும் சங்கடம் ஆயிடுது. அவங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்க, என்ன சத்தமே இல்ல, பயப்படாத, நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன என்னோட மோட்டோ உன்னைய கெடுக்கிறதோ இல்ல உன் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறதோ இல்ல, என் ரெஸ்டாரண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் திகச்சு போயிருந்த நீத்து, ஸ்ருதி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க. சிரிக்கிற ஸ்ருதி, நீங்க இந்த மாதிரி ரவி கிட்ட நடிக்கிறதோட நிறுத்திக்கங்க, பாவம் அவன் ஒரு இன்னசென்ட், உன்னை நம்பிக்கிட்டு இருக்கான், நீ பண்ணின வேலை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனே உன் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வந்துடுவான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே நீத்துவுக்கு ஐயோ அரைகுறை வர்றதும் போயிடுமோ அப்படின்ற பயத்துல, ஸ்ருதி நான் சொல்றத கொஞ்சங்கிறாங்க. வேணாம், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன், தேவையில்லாம என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, ஏன் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்னு லூஸு மாதிரி ஏதாவது பண்ணி ஓ ரெஸ்டாரண்ட்டை நீயே க்ளோஸ் பண்ணிக்க போற, சீக்கிரமே இது நடக்கும், ரவியும் என்கிட்ட வருவான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவியை இனிமே செஃபா இல்ல வேற மாதிரி டீல் பண்ணலாமாங்கிற மாதிரி நீத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் என் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது, ஆனா நீ ட்ரை பண்ணிக்கிட்டு, எனக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும், ஸோ கீப் அப் த பேட் ஒர்க் ஓகே அப்படின்னு கூலா நீத்துவை கொதறி எடுத்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க ஸ்ருதி. கால் கட்டான ஒன்று ச்சே அப்படின்னு பயங்கர கோவத்தோட நீத்து திரும்ப, ரவி ஒரு பேப்பரோட வர்றாரு. நீத்து திரும்பி நின்றுட்டு இருக்க, நீத்துன்னு கூப்பிடுறாரு ரவி. சொல்லுங்க ரவி அப்படின்னு நீத்து சமாளிச்சுக்கிட்டு திரும்ப, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்க, உள்ளர வெயிட்டர்ஸுங்க தான் அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீத்து சொல்ல, ஏதாவது புது ஆர்டர் எடுக்கிறீங்களா, அதுல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு வேலைக்கார புள்ள ரவி வேலையை பத்தியே யோசிச்சுட்டு கேக்குது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நீத்து சொல்ல, இல்லைங்க உங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு, எதா இருந்தாலும் சொல்லுங்கங்கிறாரு ரவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் அதுதான் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. ஓஹோ அப்படின்னு ரவி சொல்ல, ஃபேமிலி இஷ்யூஸ் தான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு நீத்து சொல்ல, கொஞ்சம் தள்ளி 2 கஸ்டமர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலின்னு வந்தாவே இஷ்யூஸ் இருக்க தானே செய்யும், எங்க வீட்டில எல்லாம் தினமும் ஒரு பஞ்சாயத்து நடக்கும், ஆனா அப்படி அப்படியே சரியாயிடும்.
உங்க ப்ராப்ளமும் சரியாயிடும், நீங்க எதுக்கும் ஒரே பண்ணிக்காதீங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஓகே ரவி, தேங்க்யூ, கேரியான்ங்கிறாங்க நீத்து. ஓகே பைன்னு ரவி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ச்சே, அவங்க 2 பேரும் இப்படி சொதப்பிட்டாங்க. இவ வேற ரொம்ப திமிரா பேசுறா. என்ன ஆனாலும் சரி ரவி அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போக விடவே கூடாது அப்படின்னு நீத்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இங்க விஜயா வீட்டுக்கு மீனா பைய தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. விஜயா டைனிங் டேபிள்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க. பேப்பர் படிச்சுட்டு இருந்த அண்ணாமலை வாசப்படியில சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க மீனா நிக்கிறாங்க. வேகமா எழுந்து வர்றாரு. வாமா உள்ள வான்னு கூப்பிட மீனா ஒரு ஸ்டெப் உள்ளர வர்றாங்க. அதுக்குள்ள டைனிங் டேபிள் கிட்ட இருந்து வர்ற விஜயா, ஏய் நினைச்சா போறேன் நினைச்சா வர்ற, இது என்ன வீடா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிற விஜயா அடுத்த செகண்டே அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. ஐயோ இவளை எதுவும் சொல்லிடக்கூடாது, இவ போனதுல இருந்து ரோஹிணி சமைக்கிறத வாயில கூட வைக்க முடியல அப்படின்னு பயத்தோட பம்முறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ சமைக்கிறத சாப்பிட்டா அப்படியே நேரா ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு மனசை தேத்திக்கிறவங்க, வந்துட்டல்ல, சரி சரி வா வா அப்படின்னு பொத்தாம்பதுவா சொல்லிட்டு போய் சோஃபால உட்கார்றாங்க விஜயா. வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ரோஹிணி வர்ற பின்னாடியே மனோஜும் வர்றாரு. என்ன இவ திடுதிப்புன்னு வந்து நிக்கிறா அப்படின்னு ரோஹிணி பயத்தோட பார்க்க, அப்பாடா இன்னையில இருந்து நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு மனோஜ் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. வா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா 2 எடுத்து வைக்க ஸ்ருதி வேகமா படியில ஏறி ஓடி வர்றாங்க. ஹாய் மீனா, திரும்ப எப்ப வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க இல்லாம எனக்கு ஒரே போரா இருந்துச்சு. நான் தினமும் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி கடகடன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சுங்கிறாங்க மீனா. நம்ம வீட்டுல செய்யறது சாப்பிட்றதுக்கு என் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு எவ்வளவோ மேல் அப்படின்னு ஸ்ருதி கடகடன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்க. திரும்பி பார்க்க ரோஹிணி நிக்கிறாங்க. உடனே சமாளிச்சுக்கிட்டு, என்ன அப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல ரோஹிணி சமைச்சா எப்படி இருக்கும்னு அப்படின்னு ஸ்ருதி மீனாவோட கையை தட்டி கொடுத்துட்டு இருக்க. ரவியும் சத்தம் கேட்டு வெளியே வர்றாரு. வாங்க நீ எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மீனா கேட்க, நான் நல்லா இருக்கேன் அண்ணி, பட் உங்க அம்மா பண்ணதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு ஒரு பட்டுன்னு. ஏன் என்ன இப்படி சொல்றீங்க, அவங்க என்ன பண்ணாங்கங்கிறாங்க மீனா. அவங்க ஸ்ருதிக்கு மட்டும் சிக்கன்ல ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு சொல்லி தரவே இல்லை அப்படின்னு ரவி சொல்ல, அட இதுதானா, இதுக்கு போய் தான் இவ்வளோ அலப்பறையை கூட்டிட்டு இருக்கானா, நான் கூட ஏதாவது பெருசா சொல்லுவான் சந்தோஷப்படலான்னு நினைச்சா சா அப்படின்னு சரிஞ்சு உட்கார்ந்துடுறாங்க விஜயா. இதையெல்லாம் மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அது எப்படி முடியும், நான் தான் அவங்க கிட்ட பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டே இல்லைங்கிறாங்க ஸ்ருதி. உடனே ரவி, ஓ அப்படியான்னு நினைக்கிறவரு, பரவாயில்ல நீ எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கிறாரு. நீங்க பண்றது கூட சூப்பரா இருக்கணும் அவரு சொல்ல, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியாது ரவி அப்படின்னு மீனா சொல்ல, அண்ணி நீங்க இங்க இல்லாதப்பதான் உங்க சமையலோட அருமையே எனக்கு தெரிஞ்சது, நீங்க செஞ்சது எனக்கு சொல்லி கொடுத்தா கூட போதும் ஓகே அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க. ஏற்கனவே மீனா திரும்பி வந்த எரிச்சல் வேற, இப்ப அந்த எரிச்சல்ல எண்ணெயை ஊத்துற மாதிரி, சாரி மிளகா பொடிய தூவுற மாதிரி ரவி வேற பேசிட்டு இருக்காரு. ஸ்ருதி வேற எரிச்சல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க கொஞ்சம் சங்கடமும் எரிச்சலுமா பாத்துட்டு இருக்காங்க. வேணாம் மீனா, இவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க, அவன் அங்க நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த டிஷ்ஷை குக் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணி விட்டுடுவான். மீனா, அது காப்பிரைட்ஸ் படி அது உங்க ரெசிபி, அதை நீங்க தான் வச்சுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறாங்க ஸ்ருதி. அண்ணி அப்படிலாம் இல்ல, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கிறாரு ரவி. நோ மீனா வேண்டாங்கிறாங்க ஸ்ருதி. அண்ணி நீங்க சொல்லி கொடுங்கன்னு ரவி கேட்க, நோ 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 மீனா அப்படின்னு ஸ்ருதியும், அண்ணி அதெல்லாம் முடியாது, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ரவியும், வேண்டாம் மீனான்னு ஸ்ருதியும் அங்கேயே நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் ரவி அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட ரவி வர்றாரு. இப்பதான் மீனா மனசு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறா. வந்த உடனே சமையலை பத்தி பேசணுமா, இப்ப பேசாதீங்க அப்புறம் பேசுங்கிறாரு அண்ணாமலை. அம்மா நீ வந்ததுல எனக்கு சந்தோஷமான அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே, சரி சரி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அவ வந்ததே லேட்டு, எனக்கு வேற பசிக்குது விடுங்க, அவ போய் சமைக்கட்டுங்கிறாங்க விஜயா. ஏன் விஜயா இந்த 2 நாளா மீனா இல்லாம தானே சாப்பிட்ட, இப்ப வந்த உடனே சமைக்க சொல்ற, அவ வரலன்னா என்ன பண்ணிருப்பான்னு கேக்குறாரு அண்ணாமலை. அவ வரலன்னா என்ன பண்றது, இருக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு விஜயா விட்டேத்தியா சொல்ல, அப்ப சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கிறத சாப்பிட்டுக்கங்கிறாரு அண்ணாமலை. என்ன இவ வந்ததுக்கு அப்புறமும் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு விஜயா திகச்சு போய் பாக்குறாங்க. இல்ல மாமா நான் சமைக்கிறேங்கிறாங்க மீனா. ஆமா மீனா, ரோஹிணி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு
நாக்கே செத்து போச்சுங்கிறாங்க ஆன்ட்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ இவ என்ன நடுகால்ல இருந்து பட்டவர்த்தனமா சொல்றாளே, இந்த ஒண்ணுமில்லாத பூக்காரிக்கு தலையில ஏறிடும், ரோஹிணிக்கு நம்ம மேல வருத்தம் ஆயிடுமே அப்படின்னு தகச்சு போய் பாக்குறாங்க விஜயா. உடனே இப்படின்னு பார்த்துட்டு சமாளிச்சுட்டு ரோஹிணிய பார்த்துக்கிட்டு, அப்படிலாம் இல்லம்மா, நீயும் ஒரு மாதிரி நல்லாதான் செய்யற அப்படின்னு விஜயா சமாளிக்க, ஆமா ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்காது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பொறுத்தது போதும் பொங்கி எழுடா அப்படின்னு. ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சேன், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் நல்லா பண்ணுவாங்க, நான் பியூட்டிஷியன், சின்ன வயசுல இருந்தே நான் சமைச்சது கிடையாது அப்படின்னு ரோஹிணி கோவத்தை அடக்கிக்கிட்டு அமைதியா அடக்கி வாசிக்கிறாங்க. மீனா வேணா சும்மா இருப்பாங்க, ஸ்ருதி சும்மா இருப்பாங்களா? மீனாவுக்கு பூ கட்டவும் தெரியும், ஆனா குக் பண்றதுக்கும் தெரியும், அது பெரிய விஷயம் தானேங்கிறாங்க ஸ்ருதி. இந்த மாதிரி மல்டி டேலண்ட் எல்லாம் சில பேர்கிட்ட தான் இருக்கும்னு ரவி சொல்ல, நம்ம தொழிலதிபர் சும்மா இருப்பாரா? அவர் இருக்க அந்த வீட்டுல வேற யாரையாவது பாராட்டினா அவரால் தாங்கிக்கவே முடியாது. டேய் மல்டி டேலண்டா? சமைக்கிறது பூ கட்டுறதெல்லாம் மல்டி டேலண்டா அப்படின்னு மனோஜ் வழக்கம் போல ஆரம்பிக்க, ஐயோ இவன் அடங்க மாட்டேங்கிறானே, அதுவே எரிமலை மாதிரி குமரிக்கிட்டு இருக்கு, எங்க வெடிச்சிடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன், என்னடா நான் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறானேன்னு பாக்குறாங்க ரோஹிணி. இதெல்லாம் கத்துக்கிட்டா யார் வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்போ மீனாவை இனிமே சமைக்க வேணான்னு சொல்லிடலாம், ரோஹிணியை கத்துக்கிட்டு சமைக்கட்டும், ஓகே வாங்குறாங்க ஸ்ருதி. ஐயோ இவ என்ன நம்ம சொன்னதை வச்சு நமக்கே ஆப்படிக்கிறான்னு நினைக்கிற மனோஜ், இவ சமைச்சு சாப்பிடுறதா வாழ்க்கையில உசுறு முக்கியம்டா அப்படின்னு நினைக்கிறவரு, நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு அந்தர் பல்ட்டி அடிக்க ரோஹிணி முறைக்கிறாங்க. ரோஹிணி நல்லாதான் சமைக்கிறா அப்படின்னு ஒரு வழியா பூசி முழுகிறாரு. டேய் மீனா இந்த வீட்டு மருமகடா, வந்த உடனே வேலை செய்யறது சமைக்கிறது இத பத்தியே பேசுறீங்களே, மனசாட்சி இல்லாத மாதிரி அப்படிங்கிற அண்ணாமலை மீனா கிட்ட, மீனா இதோ பாருமா, நீ இருந்தாதான் இந்த வீடு வீடாவே இருக்குது, நீயும் முத்துவும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும், யார் சொன்னாலும் கேட்காத, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, ரெஸ்ட் எடு, இன்னைக்கு ரோஹிணி சமைக்கட்டும்னு அண்ணாமலை முடிக்க, அப்பா அப்படின்னு முதல் ஆளா பதறிக்கிட்டு வர்றாரு மனோஜ். அங்கிள் அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்ருதியும், என்னங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் விஜயாவும் பதறி எழுந்திருச்சு வந்து அண்ணாமலைய ரவுண்டு கட்டிட்டு நிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் மெதுவா திரும்பி பாக்குறாரு அவரு. பரவாயில்ல மாமா நானே சமைக்கிறேன் அப்படின்னு அந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிடுறாங்க மீனா. இப்பதான் மனோஜுக்கு மூச்சே வருது, அப்பாடான்னு திரும்புறாரு. ஆனா ரோஹிணிக்கு இந்த சாப்பாட்டு விஷயம் மத்த விஷயம் எல்லாம் பெருசா இல்ல, இவ வீட்டுக்குள்ள வந்துட்டா இனிமே நாம வாயை திறக்க முடியாது, எப்படி சமாளிக்கிறதுன்ற பயம்தான். மறுநாள் பொழுது விடியுது. மனோஜ் பாஸ் சேர்ல உட்கார்ந்துருக்க, ரோஹிணி எதிரில் உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க புது ஆபீஸ்ல இருக்க. ரோஹிணிக்கு அடுத்த சேர்ல மொட்டை பாஸ் சந்தோஷம் உட்கார்ந்துருக்காரு. ரோஹிணி எல்லாம் ஓகே தானே அப்படின்னு மனோஜ் கேட்க, ஓகேன்றாங்க ரோஹிணி. பாஸ் நீங்களே வந்துட்டீங்க, உங்க பிஏ எவ்வளவு லேட்டா வர்றாங்க பாருங்க அப்படின்னு மனோஜோட பிஏவை கைய காட்டி சொல்றாரு. அவங்க அப்பதான் உள்ளர வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வச்சுடுங்கன்னு சந்தோஷ் சொல்ல, சார் நான் லேட்டா வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்ன ரீசன்ங்கிறாரு மனோஜ். என் கசினுக்கு மேரேஜ் நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்லைங்க சார் அது விஷயமா எங்க வீட்டுல பேசும்போது நம்ம கம்பெனிக்காக எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்ல, என்ன ஐடியான்னு மனோஜ் நிமிந்து உட்கார்ந்து கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு ரோஹிணியை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு, நெக்ஸ்ட் மந்த் என்னோட கசினுக்கு மேரேஜ் வருதுங்க சார், அதுக்கு சீர்வரிசையா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அடுக்கிக்கிட்டே போக, அந்த பொண்ணே ஆர்டர் பிடிச்சிரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சந்தோஷ் பார்க்க, ரோஹிணியும் மனோஜும் அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆர்டரை நமக்கு வாங்கிட்டேன், நம்ம ஷோரூம்ல இருந்து அதை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ரோஹிணி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அந்த பொண்ணை பார்த்து, வெரி குட், வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளையிலேயே நம்ம ஷோரூம்க்கு ஆர்டர் வாங்கியிருக்கியே, கீப் இட் அப்னு அவர் பாராட்ட, தேங்க்யூ சார்னு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு. மனோஜ் பட் இதுல ஐடியா இருக்க மாதிரி எதுவுமே தெரியலையேங்கிறாங்க ரோஹிணி. ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்லைங்க மேடம் ஐடியா இருக்குங்கிறாங்க அந்த பொண்ணு. இருக்குன்னு சொல்ற, ஆனா அந்த ஐடியாவை சொல்ல மாட்டேங்கிறீங்கிறாரு சந்தோஷ். சார் இப்ப நாம எப்படி பிளாட்ஸுக்கெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுக்குறோம், அதே மாதிரி கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ்னு ஒண்ணு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ரோஹிணி யோசனையோட லைட்டா நிமிந்து உட்கார்றாங்க. மனோஜ் ரொம்ப டீப்பா யோசிக்கிறாரு. இவனுக்கு மட்டும் எப்படியா கலர் கலரா வந்து சேர்ந்துருதேன்ற மாதிரி சந்தோஷ் பாக்குறாரு. ஓ மேரேஜ் பேக்கேஜா
அப்படின்னு மனோஜ் ஆர்வமா கேட்க, ஓகே இவனை எப்படி கவுக்கணுமோ அப்படி கவுத்துட்டா அப்படின்னு சந்தோஷ் ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. வாவ் சூப்பர் ஐடியா, இது எப்படி உனக்கு தோணுச்சுங்கிறாரு மனோஜ். சார் இப்ப பொண்ணுங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, வாஷிங் மிஷின் அப்படின்னு வாங்கி கொடுக்குறாங்க. இல்லைன்னாலும் கல்யாணம் ஆகி கப்பல்ஸ் தனியா போறாங்கன்னா அவங்களும் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ்னு ஒன்று கொண்டு வந்து அதை பற்றி நாமளும் ஒரு ஆடு போட்டால் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க மனோஜ் யோசனையோட ரோஹிணியை பார்க்குறாரு. ரோஹிணி யோசனையா பார்த்துக்கிட்டு இருக்க சந்தோஷ் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாரு. ரோஹிணி அப்படின்னு மனோஜ் கூப்பிட யோசனையில இருந்த ரோஹிணி அப்படிங்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு அவர் கேட்க, நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. நான் கூட பிரைடல் மேக்கப் போட போறப்போ அந்த ஃபேமிலிங்கெல்லாம் கூட பொருட்கள் எங்கே வாங்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம்னா அவங்கெல்லாம் அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சென்னையில் எத்தனையோ மேரேஜ் நடக்குது, அதில் ஒரு 20% பேக்கேஜ் நமக்கு கிடைச்சா கூட நம்ம பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆயிடுங்க சார் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஐடியா ஜீவா, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறாங்க ரோஹிணி. அப்போ உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் அதே மாதிரி அதிகமா விலை இருக்க பிராண்ட்ஸ் எல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ நாம ஒரு 20,000ல இருந்து 20 lakhs வரையிலும் நாம ஒரு கேட்டகரியா பிரிச்சுடலாம். அதுக்குள்ள நாம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நாம கொடுக்கலாம்னு ரோஹிணி சொல்றாங்க. கிரேட் மேடம், ஒரு ஐடியால இருந்து இன்னொரு ஐடியா கிரியேட் பண்றீங்க, உங்களுக்கும் நல்ல பிசினஸ் மைண்ட் இருக்குங்க மேடம் அப்படின்னு ஜீவா சட்டுன்னு சொல்றாங்க. ரோஹிணியும் ஓகேன்ற மாதிரி கொஞ்சம் சிரிச்சு வைக்கிறாங்க. மூணு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்கிறாளே அப்படின்னு சந்தோஷ் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நாம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா மட்டும் போதும், நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க சார் அப்படின்னு ஜீவா சொல்ல, நாம என்ன பண்ணினாலும் மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் அதெல்லாம் நல்லா பண்ணணும், அப்பதான் எல்லாருக்கும் தெரியுங்கிறாரு மனோஜ். சார் நாம இப்ப வீடியோ ஷூட் பண்ணி அதை எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் போட வைக்கணும். ஸோ அது மட்டும் இல்ல, எல்லா கல்யாண மண்டப மேனேஜர்ஸ் கிட்டையும் நம்ம பேக்கேஜை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் நாம கவர் பண்ணிட்டோம்னா மண்டபம் புக் பண்ணும் போதே நமக்கு அந்த ஆர்டர் வந்துடும் அப்படின்னு ஐடியாக்களை அள்ளி வீசிட்டு இருக்காங்க ஜீவா. பெஸ்ட், வாவ் சூப்பர் சூப்பர் ஐடியா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே ரோஹிணிகிட்ட கேட்குறாரு மனோஜ். பாஸ் அப்ப விளம்பரத்துல நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்டிஸ்ட புக் பண்ணிடலாமா அப்படின்னு மொட்டை பாஸ் ஆர்வமா கேக்குறாரு. அதெல்லாம் எதுக்குங்க சார், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ஹீரோஸை விட நம்ம பாஸ் தான் ஸ்டைலிஷா இருக்காரு அப்படின்னு அடுத்த பால சிக்ஸர் இல்ல கிரவுண்டை விட்டு தூக்கிடுறாங்க ஜீவா. மனோஜ் அப்படியே புன்னகை மன்னனா வசந்தன்கோ ஓனர் மாதிரி அப்படியே சேர்ல ஒரு சுத்துறாரு. ரோஹிணிக்கு கொஞ்சம் திக்குன்னு இருக்கு, இதெல்லாம் எங்கேயாவது பிரச்சனையில போய் முடிஞ்சிருமா, இவன் வேற அப்படி ஒன்றும் யோகியமானவன் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. மண்டே ப்ரோமோவில் என்னையும் கிறிஷையும் யாரும் ஏற்றுக்கலைன்னாலும் மனோஜ் ஏற்றுக்கணும். அதுக்கு முதல்ல கிறிஷுக்கு மனோஜ் கூட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் வரணுங்கிறாங்க ரோஹிணி. ஆனால் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க மீனா. திடீர்னு கிறிஷை நம்ம வீட்டுக்கும் கூட்டிட்டு வர முடியாது, அம்மான்னு ஒருத்தி இருக்கும்போது எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன்னு ஆன்டி கேட்பாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல வித்யா, மகேஸ்வரின்னு எல்லாரும் இருக்காங்க. அந்த அம்மாவே கற்பனையில உருவாக்குனது தானே, கற்பனையில சொன்ன அந்த அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு மீனா சொல்ல, நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்ல மீனா தகச்சு போய் பாக்குறாங்க. ஓகே சூப்பர் ரோஹிணி, இவ்வளவு நாளா உங்களுக்கு வெளியில தான் அடிமைகள் கிடைச்சிருந்தாங்க, இப்ப வீட்டுக்குள்ளேயே ஒரு செம்ம அடிமையை பிடிச்சிட்டீங்க, கவலையே படாதீங்க, இனி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த இடியட் மீனா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.